ஹனிமூனுக்கு போகணும்னு நீயே சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சிவன்யா, நீங்க செய்யறது உங்களுக்கே சரின்னு படுதா? என்ன இதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நான் உங்களோட பொண்டாட்டி தான், இல்லன்னு சொல்லல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் அனுமதி இல்லாம என்ன தொட மாட்டேன்னீங்கல்ல? ஏன் என்னாச்சு சிவன்யா? நீ தானே என்கிட்ட சொன்ன அரண்மனைக்கு போகலான்னு, அங்க ஹனிமூன். நான் அதை நினைச்சுதான் நீயும் என்ன மாதிரியே காதலிக்கிறேன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. தப்பெல்லாம் என்னோடது தான் சிவன்யா. சாரி சிவன்யா, நான் தான் எதையோ நினச்சி தப்பு பண்ணிட்டேன். ரியலி சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க கார்த்திக். உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்ல. என்ன பண்றது, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. நாகங்கள் என்னைக்குமே மனுஷங்களை எதுவுமே செய்யறதில்ல. நீங்க சரியில்லை, அதனாலதான் நாங்க விஷத்தை கக்குறோம். நீ பண்ணதும் கொஞ்சம் தப்புதான். உன்னை நம்பி வந்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு யோசிக்காம எங்களை அழிக்க நினைச்சியே, அதுதான் நீ செஞ்ச தப்பு. இது என்ன? இங்க என்னமோ இருக்கு. இந்த குகையை விட்டு என்ன வெளியில போக விடாம அதுதான் தடுக்குது. இது காளி அம்மா வசிக்கிற இடம். துஷ்ட சக்திகளால இங்க இருந்து போகவே முடியாது. நில்லுங்க கார்த்திக். வேணா சிவன்யா, முடிஞ்சதை பத்தி இனிமே பேச வேண்டாம். நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீ ஒரு ரூமுக்கு போ. என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். தப்பு என்னோடதுதான். உங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சத்தியமா உங்க விருப்பப்படி என்னால நடந்துக்க முடியல கார்த்திக். ஐம் ரியலி சாரி. நான் உங்க மனசை கஷ்டப்படுத்த எதுவும் செய்யல. உங்க கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க எப்ப என் வாழ்க்கையில வந்தீங்களோ என் வாழ்க்கையே மாறிடுச்சு கார்த்திக். உங்களை மத்தவங்க மட்டும் இல்ல, நானும் புரிஞ்சுக்கல. என் கண்ணை பார் சிவன்யா. என் கண்ணில் என்ன தெரியுது? என் காதல் தெரியுதா? அந்த காதல் உன் கண்ணில் ஏன் தெரியலங்கிறது தான் தெரியல. மனசு ரொம்ப வலிக்குது. என் மேல உனக்கு இருக்கிற பரிதாபம் தான் உன் கண்ணில் தெரியுது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னை பார்த்து பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்காது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் பரிதாபப்பட்டு உன் பின்னாடி சுத்தல. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அதனாலதான் உன்னைய சுத்தி சுத்தி வந்தேன். தெரியும் கார்த்திக், இதெல்லாம் ஏன் தப்புதான். இல்ல ஏன் தப்புதான். என்னோட தப்புதான். ஏன் தப்புதான்? இல்ல கார்த்திக், என்னோட தப்புதான். இல்ல என்னோடதுதான். தப்பு என்னோடதுதான். இததான் உன் முகத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
ஹே இங்க பாரு, நாம இங்க எதுக்காக வந்தோம், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்ப சொல்லு, என்ன செய்யலாம்னு சொல்லு. அது வந்து இந்த அரண்மனையை நான் சரியா சுத்தி பார்த்ததில்ல. அவ்வளவுதானே, பார்த்துட்டா போகுது. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஞாபகம் இருக்கா, நாம 2 பேரும் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தோம்ல? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய பொருள் எல்லாம் கூட தேவையில்லைன்னு போட்டு வச்சிருந்தாங்களே, அந்த ரூம்ல கூட நீங்க இளவரசரா ட்ரெஸ் பண்ணியிருந்த போட்டோ இருந்துச்சுல? நான் இப்ப கூட அங்கதான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு உடனே வந்துட்டேன். சரி வா, அங்க இருந்து சுத்தி பார்க்கலாம். சிவன்யா, நீ இதை தானே சொன்ன? இது அதே படம் தான். இதே விஷயத்துல தான் என்ன நான் கனவுல பார்த்தேன். ஒருவேளை இந்த போட்டோவுக்கும் உங்க கடந்த காலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, இது உங்களோட கடந்த காலமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், கடந்த காலம் சம்பந்தமா இங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கும். எனக்கும் அதுதான் தோணுது. கனவுல நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, நிச்சயம் அதோட ரகசியம் இங்கதான் மறைஞ்சிருக்கணும். கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கனவு எதுக்காக வரணும்? வாங்க போய் பார்க்கலாம், ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே, பார்த்து தேடு சிவன்யா. சிவன்யா, இங்க எதுவும் இல்லம்மா. சிவன்யா பார்த்து. இப்பதானே சொன்ன கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி. என்ன பண்ற நீ? இங்க பாரு, இதெல்லாம் பழைய காலத்து பொருட்கள். கால்ல விழுந்தா என்ன ஆகுறது? இங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாதது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க ஒரு ரகசியமா இல்ல. சரி வா போலாம். இவரு புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னங்கறத நான் கண்டுபிடிச்சாகணும். நான் அனுப்பின கழுகை எப்ப நீ குதர்னியோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நிச்சயம் என்னையும் ஒரு நாள் கொல்ல வருவேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஏன் இடத்துலயே என்ன கொல்ல வந்துட்டல. சும்மா சொல்லக்கூடாது. நீ எந்த உருவத்துல வந்தாலும் உன்னை மட்டும் நான் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுவேன். நீ சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. நாங்க கோடி கணக்குல இருக்கோம். அதுல என்ன இப்படி கண்டுபிடிப்ப? அதான் ருத்ரம்மாவுக்கு உனக்குள்ள வித்தியாசம். நீ மத்தவங்களை வேணும்னா ஏமாத்தலாம், ருத்ரம்மாவை ஏமாத்த முடியாது. நான் ஏமாத்துறதுக்காக உன் இடத்துக்கு வரல, உன்னை யமன் கிட்ட அனுப்ப வந்திருக்கேன். இன்னையோட உன் கதை முடிய போகுது. ஏன் கதையை நீ முடிக்க போறியா? அது உன்னால முடியுமா? இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் எனக்கு கொத்தி இருக்கு. அத்தனை கொடிய பாம்புகளோட விஷமும் இதோ இந்த உடம்புல ஓடுற ஒவ்வொரு நரம்புலையும் என்னோட ரத்தத்திலையும் கலந்து போயிருக்கு. உன் உடம்புல ஒரு விஷம் இருக்குன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த விஷமும் ஏன் உடம்புல இருக்கு. இது விஷத்திலேயே ஊறி போன உடம்பு. ஏய், நான் உன்னை கடிச்சேன்னு வையே, நீதான் சாவ. செய்ய மாட்டேன், அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்ன கொல்றதுக்காகவா வந்த? இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட போனாதானே? அங்க பாத்தியா, அங்க பாத்தியா, உன்னை கொல்ல காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது நாகினி. என்ன நினைச்ச? நானே இங்க வந்தேன் நினைச்சியா?
அதுதான் இல்ல, நான் உன்னை வர விட்டதுனாலதான் உன்னால இங்க வர முடிஞ்சுது. வந்ததே கஷ்டம்னா போறது அதை விட கஷ்டம். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை எரிச்சு நான்